ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு ஆர் சேனல். ரொம்ப நாள் ஆச்சு உங்களெல்லாம் பார்த்து. அதுக்கு காரணம் ஒரு சின்ன ஹெல்த் இஷ்யூ இருந்துச்சு. சர்ஜரி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் அப்படி மெடிக்கல் சைடில் போயிடுச்சு. ஸோ அதனால தான் உங்களோட கனெக்டடாக இருக்க முடியல. இனிமேல் கண்டிப்பாக கனெக்டடாக இருக்க ட்ரை பண்ணுறேன். நம்மளோட இந்தியன் கோஆப்ரேட்டிவ் கிரெடிட் சொசைட்டியில் வந்துட்டு இருக்கிற நிறையா ஸ்கீம்ஸ் பற்றி நம்ம பேசியிருந்தோம் இல்லையா? ஆர்டி ஸ்கீம்ஸ் பற்றி பேசியிருந்தோம். பின்ன எஃப்டி ஸ்கீம்ஸ் பற்றி, மந்த்லி இன்கம் ஸ்கீம் பற்றி, என்விஒய் அப்படிங்கிற ஸ்கீம் பற்றியெல்லாம் நிறைய நம்ம பேசியிருந்தோம். அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா போன லாஸ்ட் வீடியோஸ்க்கெல்லாம் வந்துட்டு நல்லா சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. நம்ம யூடியூப் பார்த்துட்டு அதில் இன்வெஸ்ட் பண்ணவங்க வந்துட்டு நிறைய பேர் வந்து லாஸ்ட்டு அந்த டைம்லலாம் வந்துட்டு நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ 1 இயர்லலாம் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. 1 இயரில் இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து மெச்சூரிட்டி கிடச்சிருச்சு. இப்போவுமே சில பேருக்கு வந்துட்டு ஆர்பிஐனா நாங்கள் நம்புகிறோம், சிஆர்சிஎஸ் வந்து எங்களுக்கு வந்துட்டு அவ்வளோ நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்கிற ஆளுங்களுக்கு இடையில ஆர்பிஐ மாதிரி ஒரு அத்தாரிட்டி தான் சிஆர்சிஎஸ் அப்படிங்கிறத நான் நிறைய வீடியோஸில் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ அதை நம்பி நமக்கு வந்துட்டு ஆர்டிஸ் எல்லாம் வந்து பண்ணியிருந்தாங்க. அந்த ஆர்டி பண்ணவங்க எல்லாருக்குமே வந்துட்டு 1 இயர் ஆர்டி பண்ணவங்களுக்கெல்லாம் மெச்சூரிட்டி கிடச்சிருச்சு. அதுக்கான ப்ரூஃபும், அவங்க மெச்சூரிட்டி வாங்கினதுக்கான ப்ரூஃப்ஸும், அவங்களோட சர்டிஃபிகேட்ஸும் அப்படியெல்லாம் தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். இன்றைக்கி நம்ம அதை பற்றியெல்லாம் தான் பார்க்க போகிறோம். அதே மாதிரி இப்போ மந்த்லி இன்கம் ஸ்கீம் போர்ட்டலெலாம் பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் டைம் கிட்டத்தட்ட 1 இயர் ஆயிருக்கும். லாஸ்ட்டு அந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு நமக்கு வந்துட்டு மந்த்லி இன்கம் ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்துட்டு பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு 2 lakhsல ஸ்டார்ட் பண்ணாங்க. அவங்களுக்கு வந்து கரெக்டாக மந்த்லி அமௌண்ட் வந்துட்டு கரெக்டாக அதே டேட்டில் கிரெடிட் ஆயிரும். 12 o'clock அவங்களுக்கு வந்துட்டு அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால அவங்க 2 lakhs பண்ணவங்க அடுத்ததாக ரிப்பீட்டடாக அவங்களே கொஞ்சம் கொஞ்சமாக 15 lakhs வரைக்கும் பண்ணியிருக்காங்க. நம்ம இன்றைக்கி அதை பற்றியெல்லாம் தான் பார்க்க போகிறோம். அதுக்காக தான் இந்த வீடியோஸ். நான் இப்போவும் சொல்கிறேன், ஆர்பிஐ எவ்வளோ நம்ப முடியுமோ அதே மாதிரி சிஆர்சிஎஸ்ஸையும் நம்பலாம். இந்தியாவில் மெயினான 9 அத்தாரிட்டிஸ் இருக்குது. அந்த 9 அத்தாரிட்டிக்கு மட்டும்தான் பப்ளிக்கிட்ட இருந்து அமௌண்ட் வாங்க முடியும். முக்கியமாக கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் அப்படின்லாம் பார்க்கும்போது நம்ம முதல்ல ஷேர் மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் ஆர்டிஎஃப்டிஸ் எல்லாம் வந்து பண்ணி கொடுக்க முடியும். கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் அப்படிங்கிறது கிரெடிட் சொசைட்டிஸ் மட்டும் கிடையாது. கிரெடிட் சொசைட்டிஸாக இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி டிரான்சாக்ஷன்ஸ் பண்ண முடியும். ஆர்டிஎஃப்டின்னு சொல்லி நிறைய பர்பஸ்க்காக நிறைய சொசைட்டிஸ் வந்துட்டு இருக்குது. அதில் ஒன்று தான் நம்மளோட கிரெடிட் சொசைட்டி. ஆர்பிஐயை எப்படி நம்பலாமோ அதே மாதிரி சிஆர்சிஎஸ்ஸை நம்பலாம். நீங்கள் ஏன் ஆர்பிஐ கண்ட்ரோலில் இல்லை, ஏன் ஆர்பிஐ ரெகுலேட்டடில் இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. அதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அத்தாரிட்டி எல்லாத்தையுமே நம்ம இந்தியாவில் இருக்கிற எல்லா இதையுமே பார்த்துக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக தான் இன்சூரன்ஸை கைட் பண்ணுறதுக்காக, இன்சூரன்ஸை ரெகுலேட் பண்ணுறதுக்காக ஐஆர்டிஏ இருக்குது. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை ரெகுலேட் பண்ணுறதுக்காக செபி அப்படிங்கிற ஒரு அத்தாரிட்டி இருக்குது. அது மாதிரி கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸை, மல்டி ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸை ரெகுலேட் பண்ணுறதுக்காக தான் இந்த சிஆர்சிஎஸ் அப்படிங்கிறது சென்ட்ரல் ரெஜிஸ்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ். இப்போது நம்மகிட்ட இன்வெஸ்ட் பண்ணவங்களோடதும் அவங்க மெச்சூரிட்டி வாங்கியிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ப்ரூஃப்ஸ் எல்லாம் காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வரலாம். உங்களுக்கும் இதே மாதிரி ஆர்டிஸோ எஃப்டிஸோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஹையர் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் நமக்கு 2 விஷயம் கிளியராக தெரியணும். ஒன்று வந்துட்டு அது சேஃப் அண்ட் செக்யூர் தானா, இது வந்துட்டு லீகலாக தான் இது நடக்குதா அப்படிங்கிற விஷயங்கள் தெரியணும். நான் இதுக்கு முன்னாடி நடந்த இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோஸ்லாம் நான் உங்களுக்கு அதை தான் சொல்லியிருப்பேன். இது எவ்வளோ லீகல் அப்படிங்கிறதும், நம்ம ரெஜிஸ்டர்டு சொசைட்டிஸ் தான் அப்படிங்கிறதும், இதை பார்த்துட்டு நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் நமக்கு ஓகேவாக கிடைக்குதா, நமக்கு வந்து ஹையராக கிடைக்குதா அப்படிங்கிறதான் பார்க்கணும். இப்போ பேங்க்ஸ்லேயே இருந்தாலுமே நம்ம 4 பேங்க்கு வந்துட்டு விசாரித்து அதில் எது ஹையாக இருக்கோ அதில் தான் நம்ம பண்ணுவோம் இல்லையா. ஸோ சிஆர்சிஎஸ் வந்துட்டு மல்டி ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் வந்துட்டு நமக்கு லீகலாகவும் இருக்குது, ஹையர் இன்ட்ரெஸ்ட் ரேட்லையும் கிடைக்குதுன்னா ஏன் நம்ம அது பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோஸ் எல்லாமே. ஸோ உங்களுக்கு அந்த ப்ரூஃப்ஸ் எல்லாம் கட்டுவாங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா வேலூர்லேருந்து ஒரு கஸ்டமர் வந்து பண்ணியிருந்தாங்க. அந்த மேம் வந்துட்டு 7 இயர்ஸ்க்கு பண்ணி 1 இயர்க்குலாம் வந்துட்டு மெச்சூரிட்டி எடுக்கலாம் அப்படிங்கிறது இருந்துச்சு. மேம் ஜாயின் பண்ணுற டைமில் வந்துட்டு அந்த ஸ்கீம் இருந்துச்சு. ஸோ அவங்க வந்து அதில் பண்ணி மெச்சூரிட்டி 1 இயரில் வந்து மெச்சூரிட்டி எடுத்துட்டாங்க. 1 இயர்க்கான மெச்சூரிட்டி வந்து கிடச்சிச்சு. மேம்க்கு வந்து அமௌண்ட் கிரெடிட் ஆனதும் எனக்கு சென்ட் பண்ண ஸ்க்ரீன்ஷாட் தான் இது. ஸோ நான் உங்களுக்கு அது ஷேர் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா 1 இயர்க்கு வந்துட்டு 15,000 பே பண்ணியிருந்தாங்க. 1 இயர்க்கு 1,89,782 rupees வந்துட்டு மேம்க்கு மெச்சூரிட்டியாக கிடச்சிச்சு. 15,000 மட்டும் இல்லாமல் மேம் வந்து 5,000 பே பண்ணிகிட்ருக்காங்க. 6 இயர்ஸ்க்கு பே பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ வந்துட்டு 1 இயர் முடிஞ்சிச்சு. 1 இயர்க்கு மேலே ஆச்சு. 1.25 மாதம் வந்து முடிஞ்சிச்சு. மேம் வந்துட்டு இப்போது அந்த 5,000 வந்து ரெகுலராக பே பண்ணிகிட்ருக்காங்க. அதோட சர்டிஃபிகேட் தான் இது.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேம் வந்துட்டு இப்போ 25,000 பே பண்ணியிருக்காங்க. எப்போ பே பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது 30/6/2026 மேம் ஸ்டார்ட் பண்ணதோட ரெசிப்ட் தான் இது. சர்டிஃபிகேட் தான் இது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுவும் இன்னொருவோட கஸ்டமரோட தான். இவங்க வந்துட்டு 10,000 பே பண்ணி 1 இயருக்கு பே பண்ணி இவங்க மெச்சூரிட்டி வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க 5,000 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதோட மெச்சூரிட்டி எப்போ வருது அப்படின்னு பார்க்கும்போது 28/11/2026 வருது. இது வந்து இவங்க புதுசாக போட்ட சர்டிஃபிகேட். இது பழைய சர்டிஃபிகேட் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதுதான் மெச்சூரிட்டி வாங்கியிருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பழைய சர்டிஃபிகேட். இதில் வந்துட்டு 1 இயருக்கு பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, 10,000 வச்சுட்டு 1,20,000 வந்து பே பண்ணுவாங்க. 1 இயர்க்கான மெச்சூரிட்டி வந்துட்டு இவங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கான மெச்சூரிட்டி ப்ரூஃப் வந்துட்டு அவங்க வாங்கினதும் எனக்கு அதை ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணாங்க. நான் அதை உங்களுக்கு வந்துட்டு காமிக்கிறேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்க்ரீன்ஷாட்டு அவங்களுக்கு அமௌண்ட் ரிசீவ் ஆனதுக்கானது எனக்கு சென்ட் பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டு. ஸோ அதுதான் இது. ஸோ எம்ஐஎஸ் வந்துட்டு ஒரு கஸ்டமர் பண்ணியிருந்தாங்க, கண்டினியூஸாக பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அவங்களோட சர்டிஃபிகேட் தான் இது. அவங்களோட நேமு அதெல்லாம் வந்துட்டு நான் ஹைட் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், திருவள்ளூர், சென்னை. ஸோ இவங்க தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு 4 lakhs பண்ணியிருக்காங்க இல்லையா, 2025 வந்துட்டு இவங்க பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு 2026 அதிலெல்லாம் வந்துட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு அதுவும் வந்துட்டு நான் காமிக்கிறேன். இந்த சர்டிஃபிகேட் பார்த்திங்கன்னா அவங்க 8 lakhs பண்ணது. இதுவும் பார்த்திங்கன்னா திருவள்ளூர், சென்னை தான். எனக்கு வந்து அவங்களோட நேம் வந்து காமிக்க முடியாது, அதனால தான் நேம் நான் காமிக்கல, இடம் மட்டும் காமிக்கிறேன். திருவள்ளூர், சென்னை அப்படிங்கிறது. அவங்க வந்து நெக்ஸ்ட்டு ஒரு 8 lakhs வந்து பண்ணாங்க. ஸோ இது எப்போ அப்படின்னு பார்க்கும்போது மார்ச் மந்தில் வந்து பண்ணாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதே மாதிரி எம்ஐஎஸ் வந்து ஒரு 2 lakhs வந்துட்டு இப்போது ஜூன் மந்தில் வந்து பண்ணியிருக்காங்க. இது அதோட சர்டிஃபிகேட் தான். இதுவும் பாருங்கள் சென்னையில் தான் வந்து பண்ணியிருப்பாங்க, திருவள்ளூர், சென்னை. அவங்களோட நேம் வந்து காமிக்க முடியாததுனால நான் அவங்களோட பிளேஸ் மட்டும் காமிக்கிறேன், ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ் தான் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இது வந்துட்டு 2 lakhsக்கு மேம் வந்துட்டு எப்போவுமே 5 yearsக்கு தான் பண்ணுவாங்க. ஸோ இது 5 yearsோட சர்டிஃபிகேட். ஸோ இப்போ நான் இங்கே காமிச்ச சர்டிஃபிகேட்ஸ் மட்டும் இல்லை, நிறைய பேர் யூடியூப் பார்த்து பண்ணியிருக்காங்க. என்னால் எல்லாரோடது சர்டிஃபிகேட்ஸுமே வந்து இன்க்ளூட் பண்ண முடியல. ஸோ இன்க்ளூட் பண்ண முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து எவ்வளோ ஜென்யூனாக போயிட்டுருக்கு. மந்த்லி இன்கம் ஸ்கீம் போட்டவங்களுக்கெல்லாம் வந்துட்டு எவ்வளோ கரெக்டாக அவங்களுக்கு வந்துட்டு இன்ட்ரெஸ்ட்டு ஆட் ஆகும்போது மந்த்லி கரெக்டாக இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு அவங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்டில் ஆட் ஆகிறதுனால தான் அவங்க கண்டினியூஸாக பண்ணிகிட்ருக்காங்க இல்லையா. மெச்சூரிட்டியும் அதே மாதிரி கரெக்டாக போயிட்டுருக்கு அப்படின்னு காமிக்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ வந்து பண்ணேன். ஓகே. ஸோ நீங்கள் இதில் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் வந்துட்டு எந்த இடத்துல தூரமாக இருப்பாங்க, சென்னையில், விழுப்புரத்தில் அப்படியெல்லாம் தான் இருக்காங்க, திருச்சியில் அப்படியெல்லாம் இருக்கிறவங்க வந்துட்டு எந்த இடத்துல இருந்து வேணாலும் நமக்கு ஓப்பன் பண்ணி ஆர்டிஎஃப்டிஸ் வந்துட்டு ஜாயின் பண்ணிக்க முடியும். மெச்சூரிட்டி வந்து அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தான் ஆட் ஆகும். ஸோ நீங்கள் டேரெக்டாக விசிட் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. கண்டிப்பாக ஆனால் உங்களுக்கு விசிட் பண்ணணும்னு இருந்துச்சுன்னா உங்களுக்கு நியரஸ்ட்டாக இருக்கிற பிரான்ச்சஸில் போய் கண்டிப்பாக விசிட் பண்ணலாம். அங்கே போய் நீங்கள் ஆர்டிஸ் எஃப்டிஸ் வந்து பண்ணலாம். இதை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி ஆர்டிஎஃப்டிஸ் எல்லாம் பண்ண முடியும். இன்றைக்கி இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இதே மாதிரி வேறு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் டாடா பை சொல்லி கிளம்புது நான் மோனிஷா. கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் ஆர் சேனல். தேங்க்யூ.